ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சராக ஜான்குமார் நாளை பதவியேற்பு, ஏற்பாடுகள் தீவிரம். ஜூலை மாதத்தில் 5வது முறையாக சதமடித்த வெயில், பொதுமக்கள் அவதி. வவுச்சர் ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், அரசு பணியாளர் கூட்டமைப்பு வலியுறுத்தல். ஆபாச படம் பார்த்ததாக வரும் மிரட்டல்களுக்கு பொதுமக்கள் பயப்பட வேண்டாம், சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். அமைச்சராக ஜான்குமார் நாளை பதவியேற்க உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. புதுவையில் 2 வார இழுபறிக்கு பின்னர் அமைச்சர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்தது. இதனையடுத்து நாளை புதிய அமைச்சராக ஜான்குமார் பதவியேற்க உள்ளார். கவர்னர் மாளிகையில் பதவியேற்பு விழா மதியம் 1:30 மணியளவில் நடைபெறுகிறது. கவர்னர் கைலாஷ்நாதன் அமைச்சர் ஜான்குமாருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். முன்னதாக மதியம் 12:30 மணிக்கு 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு விழா சட்டசபை வளாகத்தில் நடக்கிறது. சபாநாயகர் செல்வம் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதற்காக சட்டசபை வளாகத்தில் தற்காலிக பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அமைச்சர் ஜான்குமார் பதவியேற்பு விழாவில் மார்டின் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குடும்பத்தினர் பங்கேற்கின்றனர். ஜான்குமார் பதவியேற்கும் தினத்தில் காமராஜர் நகர் தொகுதியில் தினமும் நடைபெறும் அன்னதானத்தில் 1000 பேருக்கு தலைவாழை இலையுடன் மட்டன் பிரியாணி, முட்டை, வஞ்சர மீன் கிரேவி வழங்கப்பட உள்ளது. முன்னதாக அமைச்சர் பதவியேற்க உள்ள ஜான்குமார் அப்பா பைத்தியசுவாமி கோயிலில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்றார். அதேபோல ராஜ்நிவாஸ் சென்று கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்தும் வாழ்த்து பெற்றார். ஜூலை மாதத்தில் 5வது முறையாக சதமடித்த வெயிலால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். புதுவையில் ஜூன் மாதம் தொடங்கியதிலிருந்து வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியது. குறிப்பாக ஜூன் 1ஆம் தேதி 101.5 டிகிரியும், 7ஆம் தேதி 100.8 டிகிரியும், 8ஆம் தேதி நடப்பாண்டிலேயே புதிய உச்சமாக 104 டிகிரியும், 9ஆம் தேதி 100.4 டிகிரியும் வெயில் பதிவானது. மற்ற நாட்களில் தினமும் சராசரியாக 97 முதல் 99 டிகிரி வரை வெப்பம் பதிவாகி வருகிறது. இந்நிலையில் ஜூலை மாதம் துவங்கியது முதல் தினமும் கத்திரிக்கு இணையான வெயில் கொளுத்தி வருகிறது. ஜூலை 5ஆம் தேதி 100 டிகிரியும், 8ஆம் தேதி 100.6 டிகிரியும், 9ஆம் தேதி 100.6 டிகிரியும், 11ஆம் தேதி 100.22 டிகிரியும் பதிவானது. இதன் தொடர்ச்சியாக நேற்றும் 100.4 டிகிரியாக வெயில் சுட்டெரித்தது. நடப்பு கோடை சீசனில் ஏப்ரலில் 1 முறையும், மே மாதத்தில் 2 முறையும், ஜூன் மாதத்தில் 4 முறையும் வெயில் சதமடைத்த நிலையில் ஜூலை மாதம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 12 நாட்களிலேயே 5 முறை வெயில் 100 டிகிரிக்கு மேல் பதிவாகியுள்ளது. மாலை 4 மணி வரை அனல் காற்று வீசியதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாயினர். வவுச்சர் ஊழியர்களை நிரந்தரம் செய்ய கோரி அரசு பணியாளர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. புதுவை அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பின் 14ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் பூமியன்பேட்டை சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. தலைவர் சரவணன் தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் கூட்டமைப்பின் வழக்கறிஞர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் பணி நியமன விதியை ஒருமுறை தளர்வு அடிப்படையில் அரசு வவுச்சர் ஊழியர்களை நிரந்தர நியமனம் செய்ய வேண்டும், மத்திய அரசின் சட்டக்கூலி 24,000-ஐ 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி அமல்படுத்த வேண்டும், அடையாள அட்டை, PF, ESI உள்ளிட்ட அரசு நல திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும், அரசு எதிர்மறையாக பதிலளிக்கும் பட்சத்தில் சட்டப்பூர்வமான எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது, பொது வாக்கெடுப்பு நடத்தி மத்திய மாநில அரசுகளிடம் உரிமை கேட்டு போராடுவது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் புதுவை, காரைக்கால், ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்த கூட்டமைப்பினர் பங்கேற்றனர். ஆபாச படம் பார்த்ததாக இணையவழி மோசடிக்காரர்களிடமிருந்து வரும் மிரட்டல்களுக்கு பொதுமக்கள் பணம் செலுத்த வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இணையவழி போலீசார் பொதுமக்களுக்கு வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில், கடந்த சில நாட்களாக குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் ஆண்களை குறிவைத்து குழந்தைகளுடைய ஆபாச படம் இணையவழி மூலமாக பார்த்துள்ளதாகவும் அல்லது பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை நண்பர்களுக்கு அனுப்பியுள்ளதாகவும், இணையவழி சட்டத்தின்படி இது குற்றம், எனவே இணையவழி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் என்றும், விசாரணைக்கு வர வேண்டும் என்று இணையவழி மோசடிக்காரர்கள் பொதுமக்களை மற்றும் இளைஞர்களை மிரட்டுவது சம்பந்தமாக 5க்கும் மேற்பட்ட புகார்கள் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளதாகவும், இணையவழி காவல் நிலையத்தில் இருந்து பேசுகிறோம், உங்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளோம்,
இந்த வழக்கில் இருந்து விடுவித்து விடுகிறோம் என கூறி பணம் கேட்பதாகவும், இது குறித்த புகார்கள் அதிகமாக வருவதால் பொதுமக்கள் தங்களுக்கு இது போன்ற போன் கால்கள் வந்தால் உடனடியாக இணையவழி போலீசாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும், இணையவழி மோசடிக்காரர்களின் மிரட்டலுக்கு பயந்து பணத்தை அனுப்பி பணம் ஏமாற வேண்டாம் என்றும் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 3 ஆயுள் தண்டனை கைதிகள் விடுதலை செய்ய கவர்னர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் 200க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் பல ஆண்டுகளை கடந்தும் சிறையில் இருக்கும் ஆயுள் தண்டனை கைதிகள் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டு வருகின்றனர். அதன்படி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த 2004இல் ஜெயக்குமார் என்பவரை நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்த வழக்கில் ரவுடி ஜெகன் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டதா. இதில் ரவுடி ஜெகன் கடந்த 2012இல் காவல் நிலைய வேனிலேயே வெடிகுண்டு வீசி கத்தியால் வெட்டியும் கொலை செய்யப்பட்டார். மீதமுள்ள 5 பேர் 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆயுள் தண்டனை அனுபவித்த நிலையில் வெங்கடேஷ், சதீஷ் ஆகியோர் கடந்த ஜனவரி மாதம் விடுதலை செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கில் மீதமுள்ள மதன், நாராயணன், சங்கர், ஜெய்சங்கர் ஆகிய 3 ஆயுள் தண்டனை கைதிகளை நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்ய ஆலோசனை நடத்தப்பட்டது. ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வதற்கான ஆலோசனை கமிட்டி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் கூடி ஆலோசனை மேற்கொண்டது. இதில் 3 கைதிகளையும் விடுவிக்க முடிவு செய்து அதற்கான பரிந்துரையை கவர்னருக்கு அனுப்பி வைத்தது. இதனை ஏற்று புதுச்சேரி சிறை விதிகளின் அடிப்படையில் 3 ஆயுள் தண்டனை கைதிகளையும் விடுதலை செய்ய கவர்னர் கைலாஷ்நாதன் தற்போது உத்தரவிட்டுள்ளார். கவர்னரின் உத்தரவை புதுச்சேரி உள்துறை சார்பு செயலர் ஹிரண் வெளியிட்டுள்ளார். வீட்டு டப்பாவில் போட்டு வைத்திருந்த 57,000 ரூபாய் பணத்தை திருடியவர்களை மேட்டுப்பாளையம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை முத்திரையர்பாளையம் வழுதாவூர் ரோட்டை சேர்ந்தவர் வெங்கடேஸ்வரன் என்கிற அஜய் சாய் கீரை வியாபாரி. இவரது மனைவி சித்ரா அங்கன்வாடி ஊழியராக பணியாற்றி வருகிறார். கடந்த 9ஆம் தேதி தனது சேமிப்பு பணம் 57,000 ரூபாயை வீட்டு மாடியில் உள்ள கதவு இல்லாத அறையின் ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு வைத்துள்ளார். நேற்று காலை அந்த பணத்தை எடுக்க அறைக்கு சென்றபோது சில்வர் டப்பாவில் வைத்திருந்த பணம் காணவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் வீட்டை நோட்டம் விட்டபோது வீட்டின் இடது பக்க மதில் சுவற்றில் யாரோ வந்து சென்றது போல கால் தடம் இருந்துள்ளதா. இதனையடுத்து அவர் பணத்தை காணவில்லை என்று மேட்டுப்பாளையம் போலீசில் புகார் அளித்தார். சிறப்பு உதவி ஆய்வாளர் கருணாகரன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து பணத்தை திருடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுவை காவல் நிலையங்களில் நேற்று மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. அதன்படி காரைக்கால் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி, கோரிமேடு காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன், முதலியார்பேட்டையில் காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், ஒதியஞ்சாலையில் காவல் கண்காணிப்பாளர் பழனிவேல், போக்குவரத்து காவல் நிலையங்களில் காவல் கண்காணிப்பாளர்கள் செல்வம் மற்றும் மோகன்குமார் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடம் இருந்து 97 புகார்கள் பெறப்பட்டு 44 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மக்கள் மன்றத்தில் 253 பேர் பங்களித்து புகார்களை அளித்தனர். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளியின் ஆசிரியர்கள் உமா ரமேஷ் மற்றும் மாதவி ஜெயபிரகாஷ் சார்பில் 16வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தமிழ்வாணன், புதுவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீனிவாசமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர். இந்த விழாவில் பேசிய மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் 4 பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பிக்கப்பட்டு வருவதாகவும், உமா மற்றும் மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா 2014 முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருவதாக பாராட்டு தெரிவித்தார். சிறைச்சாலையிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சபைகளிலும் இசை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குழந்தைகளிடையே தெய்வீக கலையை பரப்புவதற்கு அதிக நேரம் இவர்கள் செலவிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளதாகவும் கூறினார். இசை மற்றும் பரதத்தின் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான உருப்படிகளை வழங்கிய 15 மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம்
9140 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 73,120 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1210 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சராக ஜான்குமார் நாளை பதவியேற்பு, ஏற்பாடுகள் தீவிரம். ஜூலை மாதத்தில் 5வது முறையாக சதமடித்த வெயில், பொதுமக்கள் அவதி. வவுச்சர் ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், அரசு பணியாளர் கூட்டமைப்பு வலியுறுத்தல். ஆபாச படம் பார்த்ததாக வரும் மிரட்டல்களுக்கு பொதுமக்கள் பயப்பட வேண்டாம், சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.